ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரையக்கூடிய ஃபைபர் உள்ள ஃபுட்டுகள், கரையாத ஃபைபர் உள்ள ஃபுட்டுகள். என்னங்க டாக்டர் இது வித்தியாசமாக இருக்குது கேட்குறது நீங்கள் புரியுதுங்க. இதை இங்கிலீஷில் சாலுபிள் இன்சாலுபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபைபர் நிறைந்த ஃபுட்டு நமக்கு தேவை இல்லையா? அது வயிற்றில் செரிமானத்துக்கு நல்லா பயன்படுத்துன்னு என்னோட முந்தைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபைபர் கொழுப்பை கரைப்பதிலும் முக்கிய பங்கு ஆட்டுகிறது இல்லையா? அந்த புரோட்டீன் மாதிரி தான் அந்த ஃபைபர் சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது அது ஸ்டொமக்கில் என்ன ஆகும்னா அது வேலை செஞ்சு அது என்ன ஆகும்னா பிளட்ல கலந்து அது கொழுப்பை கரைக்குது. அப்புறம் ஸ்டொமக்ல செரிமானத்துக்கு அந்த பர்பஸுக்கும் அது உதவுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே என்ன டைப்ஸ் இருக்குன்னா சாலுபிள் இன்சாலுபிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குங்க. அதாவது கரையக்கூடிய கரையாத அந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கரையக்கூடிய இதுனா எது, கரையாதது எதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கரையாத ஃபைபர் உள்ள உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வயிற்றுல ஆசிட் இருக்கும்ல, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்மளுடைய ஸ்டொமக்ல இருக்கும். அது கூட சேர்ந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருதுங்க. அப்போ ஜெல் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ஃபுட்டை செரிமானம் அடைய உதவாது. அப்புறம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அந்த அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டொமக்கில் செரிமானத்துக்கு அப்புறம் அப்சர்வ் பண்ணி தான் உடம்புக்கு சத்துக்கள் எல்லாம் போகும் இல்லையா. அப்புறம் இந்த ஜெல் மாதிரி அமைப்பு என்ன பண்ணால் அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விட்டுறது. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அதனால பாதிப்பு தாங்க. அதனால ஒரு இது பயன்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ இன்சாலுபிள் ஃபைபர் கரையாத அந்த ஃபைபர்னால ஒரு பயன்களும் உண்டு, ஆனால் பாதிப்புகளும் இருக்குது. அதுக்கு பேசாமல் நம்ம கரையக்கூடிய ஃபைபர் சாப்பிட்டுட்டோம்னா அது ஈஸியாக கரைஞ்சிரும். அப்போ ஸ்டொமக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தாது. அது நல்லது ஸ்டொமக்குக்கு. ப்ளஸ் அது கொழுப்பையும் கரைக்க உதவும். ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபுட்டில் கரையக்கூடிய ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் கரையாத ஃபைபரை பற்றி சொல்கிறேன். கரையக்கூடிய ஃபைபர் உள்ள ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்லாங்க. ஆப்பிள் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். ஓகேவா? அப்புறம் காய்கறியில் கேரட் சாப்பிடலாம். ஓகேவா? காய்கறிகளில் கேரட்டில் இந்த கரையக்கூடிய ஃபைபர் கூடுதலாக இருக்கிறது. ஓகேவா? அப்புறம் உணவு வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஓட்ஸ் சாப்பிட்டுக்கலாங்க. ஓட்ஸ்லேயும் கரையக்கூடிய ஃபைபர் தான். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பீன்ஸில் காமனாகவே ஃபைபர் இருந்தாலும் இந்த கருப்பு பீன்ஸில் தான் கரையக்கூடிய ஃபைபர் கூடுதலாக இருக்குங்க. அது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் கரையக்கூடிய ஃபைபர் தாங்க இருக்குது. அதனால் அதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க, இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா சுகர் கூடுமான்னு கூடாதுங்க. இப்போ மற்ற கிழங்குகளை விட சக்கரவள்ளி கிழங்குல என்ன ஸ்பெஷல்னா சுகரை கூட்டாது. அதனால் சுகர் பேஷண்ட் இதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிட்டு அத்திப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க. அதில் விட்டமின்ஸ் பொதுவாக இந்த பழ வகைகள் நான் சொன்னேன், இந்த ஆப்பிள் சொன்னேன், இந்த அத்திப்பழம் இதுலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸும் கூடுதலாக இருக்குது. ப்ளஸ் இதில் கரையக்கூடிய ஃபைபர் இருக்குது. இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வயிற்று பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. இது எல்லாமே நீங்கள் சாப்பிடணும். இது எல்லாமே கரையக்கூடிய ஃபைபர் உள்ள உணவு பொருட்கள். ஓகேவா? இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனை வராது. ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு கொழுப்பும் குறையும். இப்போ கரையாத ஃபைபர் உள்ள உணவுப் பொருட்கள், அதாவது இன்சாலுபிள் ஃபைபர் ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, முழு தானிய வகைகள். இந்த முழு தானிய வகைகள் சாப்பிடும்போது நமக்கு ஃபைபர் கிடைக்குது. அது நல்லது தான். ஆக்சுவலாக அது நல்லது, புரோட்டீன்லாம் இருக்குது. ஓகே. ஆனால் கரையாத ஒரு ஃபைபர் உள்ள பொருட்கள் இது என்ன பண்ணுறதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றில் ஆசிட் கூட சேர்ந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். அப்போ ஆகும்போது நமக்கு சில அப்சர்ஷன் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாப்பிடக்கூடாதான்னு சாப்பிட்டா அப்படி இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது பெரிய அளவு பாதிப்பு உண்டு பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கரையக்கூடிய அந்த ஃபைபர் உள்ள அந்த உணவுப் பொருட்களை ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. இதையும் சாப்பிட்டுக்கோங்க, சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண சொல்லலை. இருந்தாலும் இதை பற்றி ஒரு நாலேஜுக்கு வேண்டி சொல்கிறேன். ஓகேவா? இதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் நமக்கு இது ஏதாவது ஸ்டொமக் பிரச்சனை ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு இதை சாப்பிடாதீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். நமக்கு ஏற்கனவே ஸ்டொமக் பிரச்சனை இல்லை, நல்ல ஹெல்த்தி ஸ்டொமக் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஜெல் ஃபார்மேஷன் பெருசாக ஆக போகிறது இல்லை. ஆனால் ஸ்டொமக் பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி ஃபுட்டுகளை அவாய்ட் பண்ணணும். ஸ்டொமக் பிரச்சனையை கூட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு நமக்கு ஃபைபர் தேவைன்னா நான் ஏற்கனவே கரையக்கூடிய ஃபைபர் உள்ள பொருட்கள் சொல்லியிருக்கேன், அதை சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த ஹோல் கிரைன்ஸ் ஸ்டொமக் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா அதில் இன்சாலுபிள் ஃபைபர்ஸ் இருக்கனால அது சாப்பிடாதீங்க. நட்ஸ் வகைகள். இப்போ இந்த நட்ஸ் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை, இந்த கொண்டைக்கடலை இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்சாலுபிள் ஃபைபர் அதுதான் கூடுதலாக இருக்குது. இப்போ இன்சாலுபிள் ஃபைபர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டொமக்கில் பாதிப்பு உண்டாக்கும். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்று பிரச்சனை உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இல்லாதவங்க தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அளவு இருக்குது எல்லாருமே. இப்போ நீங்கள் சாலுபிள் ஃபைபர் உள்ள ஃபுட்டு சாப்பிடும்போது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் இன்சாலுபிள் அதாவது கரையாத ஃபைபர் உள்ள ஃபுட்டு சாப்பிடும்போது அளவு கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்களுக்கே
தெரியும்ல. இப்போ வந்து இந்த பாதாம் பிஸ்தானா உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு இத்தனை தான் சாப்பிடணும்னு. ஏன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ஈஸியா வந்து ஃபைபர் வந்து கரையாது. அதனால தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க பாதாம் பிஸ்தானா கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு. ஓகேவா? இது முந்திரி பருப்பு எல்லாமே அப்படிதாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த ஹோல் கிரைன்ஸ் இந்த மாதிரி மீண்டும் சொல்றேன், இந்த ஹோல் கிரைன்ஸ் பாதாம் பிஸ்தா இது வந்து கடலைகள் ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, எல்லா கடலையும் இது எல்லாமே கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒண்ணுமே செய்யாது. பெரிய பெரிய அளவு ஜெல் ஃபார்மேஷன் வராது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா பெரிய அளவு ஜெல் ஃபார்மேஷன் ஆசிட் கூட சேர்ந்து வந்து அது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபுட்டுகளை கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு கரையக்கூடிய ஃபைபர் உள்ள ஃபுட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நீங்களும் அதற்கு காரணமாக வேண்டும். அதுக்காக தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமாக வாழலாம், மற்றவங்களும் வாழலாம். ஓகேவா? இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயனட வேண்டும். ஏன்னு கேட்டாச்சுன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா இது வந்து ஃபைபர் சத்து எந்தெந்த ஃபுட்டில் ஒரு நல்ல ஃபைபர், அதாவது கரையக்கூடிய ஃபைபர், எது கரையாத ஃபைபர் இருக்குன்னு பற்றிய வீடியோ. அவர்களும் பார்த்து பயனட வேண்டிய ஏன்னா ஒரு புது தகவல். ஓகேவா? அவர்களும் பார்த்து பயனடைஞ்சல் நல்லது தானே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே வரைக்கும் பாய்.